சொல்றாங்க. நேரடியா எப்படி இயங்குறாங்கன்ற செயல்பாடுல எனக்கு இன்னும் தெரியல. அதாவது இப்ப டைரக்டா தெரியல, இயக்கம் முழுசா இருக்கு. அவங்க இந்த டீமையே அவங்க கையில எடுத்துக்கிட்டாங்கய்யா, அப்படிதான் பொருள் சொல்றாங்க. நீங்க விசாரிச்சு பாருங்கய்யா. நம்ம இதை வாதமா எடுக்க வேணாம். நிறைய டீமா பிரியுது இல்ல, அதனாலதான் கேக்குறேன். எல்லா டீமா பிரியுதா? எப்படி சொல்றாங்க? நிறைய டீமா பிரியுது, அது அதான் புரியல. இல்ல, கேள்வி சரியா கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச சொல்றேன். இல்ல டீம் நிறைய பிரியுது, அதான் கேட்டேன். யார் யார் டீம் பிரியுது சொல்றீங்க? இல்ல மையத்துக்கு போனா நிறைய டீமா பிரியிற மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். ஆமா ஆமா, நீங்க என்ன ஃபாலோ பண்ணியா பின்னாடி வர்றீங்க பாருங்க. பத்தி சொல்லி இப்ப நீங்க நம்ம தர்ம சக்திகள் நம்ம சொல்லுவோம்ல சிவாய, நம்ம சொல்றோம்ல இவங்கெல்லாம் சண்டை போடல. இப்ப அவங்க அதர்ம தரப்புன்னு சொல்லி எப்பயும் சண்டை போடுவாங்கல்ல யாரு கூட, அப்படிலாம் அவங்க பண்ணல. உங்களுக்கு புரியுதா? புரியுது. இப்ப எங்க தர்ம சக்திகளை காப்பாத்துற இந்த எல்லாரும் சேர்ந்து ஒரே டீம் ஆயிட்டாங்கய்யா. உங்களுக்கு புரியுதா? சிம்பிளா. ஓகே ஓகே. ஆட்ட நிர்வாகத்தை பிடிச்சிக்கலாம்னு வச்சுட்டாங்க. புரிஞ்சுட்டீங்களா? புரியுது. அதனால அவங்க இரும்பு கரம் கொண்டு இருக்கனால அவங்க டெக்னாலஜி, அவங்க ஐக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு. அவங்களோட அளவீடுகள்லாம் பேரண்டத்தோட பயங்கரமான ஆட்டம்லாம் இங்க நிக்கிற கடவுளால அவங்களால காம்பீட் பண்ண முடியல. இங்க நிக்கிறவங்களால அந்த மாதிரி சூழல். அவங்க ரொம்ப நாளா வந்துட்டாங்க. இப்ப இந்த சூழல்ல இருந்துச்சு. சரி, நம்ம குழுல ரொம்ப நாள் கடைசி நேரம் வந்துருச்சு, அதனால பயிர்னு சிவாயா. அது வந்து இங்க நம்பிக்கையை நம்ம குறைக்க வேணாம். சரியா சரியா. அதனாலதான் எல்லா இடத்துலயும் ஓடிடுது. அதனாலதான் நம்ம பேசின எல்லா பக்கமும் அவங்களோட டாமினேஷன் ஓடிடுச்சு. மேலடுக்காண்டத்துல இருக்கிறவங்களோட ஆற்றல் வந்து இவங்களை விட 100 மடங்கு பெரிய சொல்றாங்க. இல்ல, அவங்க வளர்க்கலையா, அவங்க கணக்கு பூமியில ஆதியில அவங்க இருந்தவங்க அவங்கலாம். உங்களுக்கு புரியுதா? அதனால அந்த கணக்கு இங்கேயும் இருக்குன்னு கொண்டு வராங்க, இங்கேயும் இருக்குன்னு சொல்லி உரிமை எடுக்கிறாங்க. சரி 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 சரி. ரொம்ப சிக்கலானது. நம்ம புது டாபிக் சொன்னா ரொம்ப ஏதோ அவங்க நினைச்சா அழிக்கணும்னா இவங்களோட டெக்னாலஜி காலி பண்ணிடலாம். இப்ப ரஷ்யாவில ஒரு விடயம் நடந்திருக்கு. 800 டேஸ்க்கு அது அதிகமா போயிருக்கு அந்த அணு உலை ஒண்ணு. அதுல ஏதோ ஒரு டிஸ்க் மாதிரி மேல இருந்து வந்து அந்த பறக்கும் தட்டு ஏலியன் மாதிரி வந்து அதுல இருந்து ஒரு ரேஸ் வந்து அதை கட்டுப்படுத்திருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் ரஷ்யா தப்புதுங்கிறாங்க. ஐயா, நான் சொல்ற மாதிரி தெரியும். இந்த ஏலியன் டிஸ்க் வரதெல்லாம் மேட்டர். நம்ம கோயில்களுக்குள்ளேயே எல்லா பொருளும் இருக்கு ஐயா, அவங்க பொருள்களும் சேர்த்து. இங்க இருக்கிறது நம்ம பொருள் மட்டும் கிடையாது. நீங்க ரேடியன்ஸ் ஏலியன்ஸ் மேல வருவான்லாம் கிடையாது. நம்ம கோயில்களுக்குள்ள ஆதியில இருந்தவங்க அவங்கலாம். உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க, அவங்க வேலையாலாம் கிடையாது. நம்ம தான் வேற ஆள் நினைக்கிறோம் அந்த ஏலியன்ஸ் சொல்றோம். அப்படி கிடையாது. அவங்க ஆதியில் இருந்தவங்க. அவங்க பேர் ரெக்கார்டிங் இருக்கு, நான் யாருக்கும் தெரியாம இருக்கு. அந்த காலத்துல அவங்களோட கணக்கும் பூர்த்தி அடையணுன்றனால செயல் நடக்குது. ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணி நடத்துறாங்க. அதனால வெளியே சொல்லாதனால சும்மா ஏலியன்ஸ் இலுமினாட்டிஸ் இவங்க எல்லாம் டாமினேட் பண்றது. அதனாலதான் அவங்க ஒன் வேர்ல்ட் ஆசைப்படுறது. மக்களா கலந்துட்டான். அவன் நம்ம உருவத்திலேயே தான் இருக்கிறான். அவன் வந்து வாழ்ந்துட்டு தானே இருக்கான், நம்ம இருக்கான். ஆனா அவன் இங்க இருந்து தகவல் அங்க அனுப்பிட்டு இருக்கான். அவன் இது டெலிபதி மூலமா அனுப்பிட்டு தான் இருக்கான். டெலிபதி எல்லாம் கிடையாது. நேரடியா அவங்க ஆர்மியே இங்க இருக்கியா? ஓ, புரியுது புரியுது. அவங்க ஆர்மியே இங்க இருக்கு. தகவல் எல்லாம் கிடையாது, முழு ஆர்மியே இங்க இருக்கு. செகண்ட்ல எதையும் டிரான்ஸ்பர் நீங்க படத்துல பாக்கல. அவங்க அந்த மாதிரி இருக்காங்க. நான் வெளியே சொல்ல ஓரளவுக்கு சொல்றேன். இன்னைக்கு ஏன்னா நம்ம பல பக்கம் முயற்சிச்சு இந்த ப்ராப்பர்சி எல்லாம் அடிபட்டது, எதுவுமே நடக்க முடியாததுக்கு இது ஒரு பெரிய காரணம். இது நம்ம சொன்னா கொஞ்சம் குழுவில் சொன்ன வித்தியாசமா இருக்குமே. இந்த நகரணையா குழுனால நான் பேசினேன். இதெல்லாம் தேவையில்லாத பதியாது. அவங்க எல்லா பக்கமும் டாமினேட் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இருக்கு வாய்ப்பு இருக்கு. அது சொல்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் இல்லாம இல்ல இருக்குது. என்ன நடக்குது பார்ப்போம். ஓகே ஓகே. அவங்க நம்பிக்கையில இருக்கு. நான் தகவல் மட்டும் பகிரணும்னு தோணுச்சு. அது உள்ள பாக்குறவங்க நேரம் வரும்போது இல்ல எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாமே ஆரம்பிச்சிடும். ஒரு தீர்க்க தரிசனம் பெண்டிங்ல இருக்கு. அதனாலதான் நாங்க அதை பாத்துட்டு இருக்கோம். எலெக்ஷனை பாத்துட்டு இருக்கோம். அடையாளமா சில பேருகளை சொல்றாங்க இல்லையா? யார் யார் அடையாளமா இல்ல இப்ப விஜய் பேரு தான் அடிபடுது. இப்ப இடையில அவர் வந்து இம்மார்டல் ரூலர் கிடையாது. ஆனாலும் அது அடையாளமா சொல்லப்படுறாங்க. அந்த காலத்தை இம்மார்டல் ரூலர் வரக்கூடிய காலத்தை அடையாளத்துக்கு அந்த பேரை பயன்படுத்துறாங்க. அப்ப இந்த எலெக்ஷன்ல உண்மையிலேயே அவர் ஜெயிக்கிறாரா இல்லையா, இல்ல துணை முதல்வராவது ஆகுறாரா இல்லையா அப்படிங்கிற ப்ரிடிக்ஷனை பாக்குறோம் நாங்க. அந்த ப்ரிடிக்ஷன் இல்ல அப்படின்னாக்கா கோரக்கர் சொன்ன விஜயன் வேறன்னு அர்த்தம். அதுக்காக பாக்குறோம். அது இல்ல, இதுதான் ஆயிடுச்சு, அது மாதிரியே நடந்துட்டு அப்படின்னா கோரக்கர் ப்ரிடிக்ஷன் அதுதான், காலகட்டம் இதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும். பொறுமையா இருந்துதான் பாக்கணும். காலம் வந்து அதுக்காக தான் இந்த எலெக்ஷன் மே 4ஆம் தேதி நமக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். கிட்ட, அதாவது நம்ம கிட்ட நெருங்கிட்டோமா இல்லைன்றது தெரிஞ்சிடும். இந்த மே 4ஆம் தேதி வர ரிசல்ட் தான்.
பாப்போம் என்ன. ஐயா அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்றேன் திருநாக்கரசு ஐயா. அவங்க எப்படி தெரியுமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க இங்க அதிகார செலுத்தல. உங்களுக்கு புரியுதா? அவங்க அவங்க வந்து ஆனா அவங்க அதிகாரம் செலுத்தல. ஆனா அவங்க அதிகாரம் வந்து எப்படி பண்றாங்கன்னா நிர்வகிக்க பாக்குறாங்க. ஆட்கள் அவங்களுடைய ஆட்களை தேர்ந்தெடுத்து நிர்வகிக்க பாக்குறாங்க. ஐயா நீங்க ஆட்கள் சொல்றீங்கல்ல, உங்களுக்கு ஒரே விஷயம் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. இங்க இருக்கிற மொத்த ஆட்களே அவங்க உங்களுக்கு சொன்னா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நாம வந்து நம்ம பிரிச்சு பாக்குறோம்ல எல்லாரையும். உங்களுக்கு புரியுதுல? அவங்க பிரிக்கல, மொத்தமா சேர்த்து அந்தந்த தலைமைகளை ஒண்ணு சேர்த்துக்கிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? புரியுது. இப்ப தேவர்கள், அசுரர்கள், நாகர்கள் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துட்டாங்க. சித்தர்களை ஒருங்கிணைச்சு ஒரு கணக்கு வச்சு உங்க நாள நீங்க ஆளுங்க. இது இங்க இருந்து மேல் உலகத்தையும் அவங்க ஆள போறாங்க. உங்களுக்கு புரியுதா? புரியுது. இங்க என்ன டீம் வேணும்? அவதாரம் மாதிரி வேணுமா? உங்களுக்கு அளவிடமிடா சக்திகள், ஆற்றல்கள், அவைகுண்டர் இந்த மாதிரி என்ன வேணுமோ தர. எல்லாருமே பங்காளர் மாதிரி சேர்ந்துட்டாங்க. சொல்ற புரியுதா? இறை சக்தி இல்லாம அவங்க உரிமைக்குள்ள அது இருக்கணும். அவங்க நேர ஆட்சிக்கு வர மாட்டாங்க. உலகத்தை ரூல் பண்றதுங்கிறது அப்படித்தானே வரும், தனியா வராது இல்ல. அருண் ஒரு நிமிஷம், சின்ன வேலை நான் முடிச்சுட்டு நான் கூப்பிடுறேன். ஐயா உலகத்தை ரூல் பண்றதே விடுங்க, அவங்க எப்படி போயிட்டாங்க பாருங்களேன். இப்ப டேரக்டா உங்களுக்கு விஷயம் சொல்றேன். இங்க ரூல் பண்ண வைக்க வேண்டியது டேரக்டா அகத்தியர் தான் கொண்டு வருவோம். அகத்தியர் தான் அவங்க கூட பிளட்ஜ் ஆயிருக்காரு. அவர் கூட தான் எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க. நான் விஷயத்தை ரகசியத்தை சொல்றேன், முடிச்சுதேன். அகஸ்தியருக்குல ஒரு கொடைக்கு கீழே இங்க இருக்கிற நல் சக்திகள் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு அவங்களோட பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. எப்பயுமே அவங்க ஆட்சி தொடர் கடவுளுக்கு மீறின ஆற்றல் வச்சு உலகத்தையே எதை வேணாலும் பிரபஞ்சத்தையே மாற்றுவாங்க. அப்படி பலம் பெறதா ஆசையா, இதான் நோக்கம், இதான் பிளான். அதனாலதான் நமக்கு வந்து நீங்க இங்க ஒருத்தவங்க விஜய், எடப்பாடி பழனிசாமி இப்படி எல்லாருமே ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்மகிட்ட எத்தனை பெரிய வேணாலும் காட்டுவாங்க மக்கள்ன்றது. இவ்வளவுதான் சாம்பிள். இல்ல நாம ஏன் பாக்குறோம்னா இந்த அடையாளத்துக்காக தான் நம்ம இந்த தெற்குல இருந்து ஒரு சூரியன் உதிக்கும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம தெற்குல இருந்து எடுக்கிறோம். அந்த கவனத்தை கொடுக்குறோம். இல்லைனாக்கா எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு பெரிய அப்பாட்டக்கர் கிடையாது. நாம அப்படி சொல்றாங்க. அதனால நம்ம பாக்குறோம். இப்ப அதிமுக எல்லாம் பத்தி பேச வேண்டியது இருக்குது, விஜய பத்தி பேச வேண்டியது இருக்குது. அது இம்மார்டல் ரூலருக்காக நம்ம உங்களை பேசுறோம், வேற ஒண்ணும் இல்ல.